நீங்களா இயற்கையாக கிளம்பி என்னை பார்க்க வர்ற மாதிரி வர்றீங்க. ஆனால் நீங்கள் வரல, பிரபஞ்சம்தான் வர வச்சிருக்கு. அது ஒரு காலத்துக்காக காத்திருக்கும். காலம் முழுக்க வேலை செய்யும். இவ்வளோ பேர் வரணும் அப்படிலாம் கிடையாது. அந்த காலம் முடிஞ்சோன்னு அது போயிடும். இப்போ மனிதனாக இருக்கிற வரைக்கும் நாம் போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதான் விடுபடுறது. அப்போ விடுபடும் போது என்னன்னா, நீ உன்னை யாருன்னு தெரியாதனால தான் நீ வேலை செய்கிற. உன்னை யாருன்னு தெரிஞ்சிட்டா நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. புரியுங்களா? நாளைக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டையே தலைவராக ஆகிடுறீங்க, ஒரு நாட்டையே நீங்கள் ஆள்றீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பொருளும் உங்கள் பொருளாக நீங்கள் நினச்சிருவீங்க. அதை பார்த்து அதை திருப்பி அப்படியே ரிட்டன் அனுப்புவேன். யாருக்கு போகணுமோ அதை நான் அனுபவிக்க முடியாதுங்கிறது தான் இதோடைய செயல்பாடு. கிட்ட போய் வணங்கன்னு பார்த்தா அது அங்கே ஒன்றுமே இல்லாமல் எம்டினஸ் ஆகுது. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு பொருளை மனிதனாக இருக்கும்போது ஒன்று இருப்பதாக நினைத்து கொண்டு வணங்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தொழில் பண்ணுறவன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து பிறருடைய பொருளை வாங்கி வாங்கி வீடு முழுக்க சேர்த்து வச்சுருக்கான். அப்போ அவன் பொருள் இல்லை, ஆனால் அவனிடம் இருப்பதனால் அவன் பொருள் என்று சொல்கிறான். அப்படி நான் செயல்பட்டேன்னா நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கங்க, நான் பிரபஞ்சத்திலேருந்து அண்ட சராசரத்துலேருந்து எதையும் பெறலைன்னு தெரிஞ்சுக்கணும். சாக்கில் பணத்தை கட்டிட்டு சைடில் கொள்ள பக்கமாக போயிட்டேன்னு வச்சுங்களேன், அங்கவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் எதையும் பெறலை. இவர் 10-20 பொருளை தேடி அலையிற ஒரு மனிதன் இந்த பிரபஞ்ச பேராற்றலை தேடும்போது 2 பொருளை தேடுவான், 1 பொருளை தேடுவான், பாக்கி தேட மாட்டான். இப்போ குழந்தையா நீங்கள் இருக்கும்போது நிறையா பொருளை விளையாண்டுட்டு இருப்பீங்களா குமார்? இப்போ எடுத்து அதே பொருளை விளையாடுவீங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு தான். ஆனால் அந்த மாயை பொருளை நீங்கள் விளையாண்டுட்டு கொஞ்ச நாளையாவது வச்சுருவீங்கன்னு பார்த்தா 70 ஆண்டுகளும் அதே மாயை பொருளோட மாய விளையாட்டையே விளையாண்டுட்டு இருக்கு. சொல் பேச்சும் கேட்க மாட்டீங்க, சுயமாகவும் முடிவெடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு டைப்பான மிஷின் தான். அந்த மிஷினை ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொள்ளலைன்னா நீங்கள் வர மாட்டீங்க. நீங்கள் வேற பாதையில் போயிடுவீங்க. அது கருணை காட்டுது. இப்போ உங்களை யாருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் மனிதன். இப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தேவை நன்மை தீமைக்காக நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது நன்மை தீமைக்காக உங்களை இங்கே வர வைக்கல. பிறவியே தெரிஞ்சுக்கடா போடா அப்படின்னு தான் ஆராய்ச்சிருக்கு. நன்மை தீமைக்காக அது இல்லை, போடா நானே அனுப்புகிறேன் போடா, வாழ்க்கையில் நீ ஏன்டா பிறந்தேன்னு தெரிஞ்சுக்கடா போடா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள். அப்போ நீங்கள் வரமாட்டீங்க. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இவன் வரமாட்டாங்கிறதுக்காக உங்களை வர வைக்குது அதுவே. அப்போ உங்களுக்குள்ள அந்த எண்ண அலைவரிசையை வர வச்சு ஒரு செயல்பாடுகளை பண்ணி உங்களை நீங்களா இயற்கையாக கிளம்பி என்னை பார்க்க வர்ற மாதிரி வர்றீங்க. ஆனால் நீங்கள் வரல, பிரபஞ்சம்தான் வர வச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்பையும் அது பொறுப்போட உங்களை பின்னாடி இருந்து வழி நடத்துது, போடா அப்படிங்குது. ஏன்னா அது கோடி அலைவரிசையில் ஒரு அலைவரிசை உங்களை சின்ன அலைவரிசையாக உங்களை தடுத்து ஆட்கொண்டு போடாங்கும். அப்போ அதோடைய மெயின் அலைவரிசை என்னன்னா, அந்த கோடி அலைவரிசையும் கொற்ற இடமா நாங்கள் இருக்கிறோம். இந்த கன்னியாகுமரியில் எப்படின்னா அருவி கொற்ற இடம் அது. புரியுதுங்களா? இப்போ ஸ்ப்ரெட் ஆகும்போது அலைவரிசைகள் கோடிக்கணக்காக பிரிஞ்சு போகும். அப்போ ஒரே இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ அந்த நீர்வீழ்ச்சியில் போய் குளிடா, அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அமர்றாங்கிறது தான் எங்கள்கிட்ட அனுப்புறது. இப்போ எங்கள்கிட்ட சந்திக்கும் போது இங்கே என்ன நிகழ்கிறதுன்னா, நீங்கள் நினைக்கிறது ஒரு குருவை பார்க்குறோம் அப்படிங்கிறீங்க. அது இல்லை, அண்ட சராசரத்தில் இருக்கிற அந்த பேர் ஒளியாக இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா அந்த நீர்வீழ்ச்சி எங்கள்கிட்ட கொட்டுது இல்லை, ஆனால் அணுத்துவல்களாக கொட்டி அதுவே யாரை பார்க்கணுமோ யார்கிட்ட வேலை செய்யணுமோ அது என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ இந்த சூளம் மூலியமாக, இந்த கண்கள் மூலியமாக, இந்த நெற்றிகள் மூலியமாக உலகத்தை பார்த்து வேலை செய்யுது. புரியுதுங்களா? இவ்வளோதான் செயல்பாடு. அப்போ அது வரையும் வச்சு வந்திருக்கல்ல, அவன் நீ ஒரு குரு ஒரு மனிதன்னு பார்க்குறல்ல, இல்லைடா அங்கே அவன்லாம் செத்து போயிட்டான், அவன்லாம் கிடையாது, அங்கே உள்ளே இருக்கிறது நான் தான்.
அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. இதையும் அவ்வளோ சாமானியமாக அறியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அது அதுவே அந்த செட் பண்ணிட்டு அது வேலை செய்யுது. இதான் விஷயம். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு இடத்த செட் பண்ணிட்டேன், ஒரு உடலை செட் பண்ணிட்டேன், நீ வந்துரு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தகவலை கொடுத்து உங்களை வர வச்சு உங்களுக்கு என்ன செய்யப்படணுமோ, அது எதை மாற்றப்படணுமோ அதுக்கான பணிகளை அது மேற்கொள்ளுது. அதுதான் அதோட செயல்பாடு. அப்போ நம்மளால இது உணர்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள அவ்வளோ பெரிய நம்பகத்தன்மையான உண்மைத்தன்மை இருக்கு. மரணம் கூட வெளிச்சமாக இருக்கும். அதான் சாட்சி. இறைவன் சாட்சி சொல்லுவான், நீங்கள் எங்கிட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு வழியத்தில் ஒரு வெளிச்சம் வரும். டேய் எங்கடா போற அப்படின்னு கேட்கும் அந்த வெளிச்சம். அதை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள். புரியுதுங்களா? அதனால் அது ஒரு பயங்கரமான சூழல்கள் இருக்கு. பேர் வெளிச்சம் அது. ஆமாம், இறைவன் அப்படிங்கிறதே ஒரு வெளிச்சம்தான். ஆமாம், அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பார்த்துக்கணும். அதனால ஒரு குரு, ஒரு பக்திங்கிறது திருவண்ணாமலையில் முன்னாடி இருந்த ஞானிகள் உடைய செயல்பாடுகள் வேற, அவங்களுடைய வடிவம் வேற, நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிற வடிவம் வேற, இதோட செயல்பாடுகள் வேற. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற ரகசியம். அதனால அதை பார்க்கணும். புரியுங்களா? அதனால யூகிக்க முடியாது. அதான் விஷயம். அந்த யூகித்து செயல்படுறது, இந்த யூகிக்கு இந்த இப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாத்தியம், ரொம்ப குறைவு. புரியுதுங்களா? நீங்க இப்ப ராமலிங்க சுவாமியே இருக்கிறாரு, அங்க இதுல இருக்கிறாருல, வடலூர்ல. அவர் எப்படி வந்திருப்பாரு, அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு உங்களால யூகிக்க முடியுமா? செயல்படுத்த முடியுமா? யோசிக்க முடியுமா? முடியாது. இல்ல அந்த தோற்றத்தை நம்மளால யூகிக்க கூட முடியாதுங்கிறதுக்கு சொல்றேன். அது அந்த காலகட்டத்துல யாரெல்லாம் அந்த அலைவரிசை கிடைக்கப்பட்டிருக்கணுமோ, யாரெல்லாம் அவரை நோக்கி வந்திருக்கணுமோ, அது நடந்திருக்கும். அந்த அலைவரிசை கிடைச்சிருக்கும். அப்ப அவருடைய நோக்கம், நான் சொன்னதுதான் அதோடைய நோக்கம். அது ஒரு காலத்துக்காக காத்திருக்கும். காலம் முழுக்க வேலை செய்யும். இவ்வளவுதான், இவ்வளவு பேர் வரணும் அப்படிலாம் கிடையாது. அந்த காலம் முடிஞ்சோன்னு அது போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு டைமிங் காலம்தான். அந்த காலத்துக்காக அந்த காலம் இங்க இருந்து இங்க வரணும். அது இங்க இருந்து இங்க வர்ற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே வரும். இந்த இடத்துல வந்தோன்னே அது மறைஞ்சிரும். அப்புறம் நீங்களே நினைச்சாலும் அது தோன்றாது. அவ்வளவுதான் அதோட செயல்பாடு. அந்த இடர்பட்ட அந்த கேப்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த அதுவே அமைக்குதுன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். அது வரலாறு. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது. ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு செயல்பாடுகள். இதுக்காக நீங்க பக்தியா இருக்கணும், பெரிய பயங்கரமான ஒரு ஃபீலரா இருக்கணும், தியானத்துல பெரிய தலைகளை நிக்கிறவரா இருக்கணும்லாம் கிடையாது. சராசரி நான் அங்க போனாலும் காலம்புற 4 மணிக்கு 5 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி வேலையை போய்த்தாங்க போகணும். பின்னே 4 மணிக்கு தான் வீட்டிலே வேணும். அந்த நம்ம கிரமத்தான வேலை போக்குவரத்து தூரத்தில் காரில் போட்டா வருத்தாங்க. வேலையை போனா தான் அங்கே எங்களோட வாழ்க்கை. அதான் வேலைக்கு போனாதான் வாழ்க்கை. ஆமா, குமார் உடல், குமார் சட்டை, குமார் பேண்ட் எல்லாம் தாண்டி குமார் உயிர் வேற. ஆமா, அந்த உயிரை அவருக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு அந்த உயிருக்கான ரெஸ்பான்ஸ்னாலதான் நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அதனால இது எல்லாம் வேற. மனிதனா இருக்கிறவன் எல்லாரும் என்ன சொல்லுவான்னா, இப்ப நீங்க சொன்னதானே நானும் சொன்னேன், வேலை பார்த்தாதான் சோறு திங்க முடியும். இப்ப வேலையை பார்க்காம 1000 பேர் சோறு திங்கிறானே, அப்ப இது எப்படி மாறுனுச்சு? புரியுங்களா? இப்ப நாளைக்கு குமார் வேலைக்கே போகாம 1000 பேருக்கு குமாரே சோறு போடலாம். அதுதான் பிரபஞ்சத்தோட செயல். இப்ப மனிதனா இருக்கிற வரைக்கும் நாம போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதான் விடுபடுறது. அப்ப விடுபடும் போது என்னன்னா, நீ உன்னை யாருன்னு தெரியாதனாலதான் நீ வேலை செய்யற. உன்னை யாருன்னு தெரிஞ்சுட்டா நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட.
எதற்காக வந்தியோ அதை மட்டும்தான் செய்வார். தேவையில்லாத ஒரு நெட்டை கூட கையில் எடுக்க மாட்டார். இப்போ நம்ம எடுக்கிற அத்தனை நெட்டோ அத்தனை பொருளையோ தேவையான பொருளான்னு நமக்கு தெரியாதுங்க. இதான் உண்மையான செயல். அந்த வாய்ப்பு நமக்கு இறைவனால் வழங்கப்படணும். நான் எடுத்து வச்சிருக்க ஒரு பொருள் கையில் வச்சுருக்கேன், இந்த பொருள் கரெக்டா, இந்த பொருளை நான் எடுக்கலாமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் உன்னை யாருன்னு நீ விடுபட்டுட்டு உன்னை யாருன்னு தெரிஞ்சிட்டேன்னா இங்கே குட்டி கிடக்கும் 1000 பொருள். நீ எந்த பொருளை கையில் தொடணுமோ அதை மட்டும்தான் தொடுவோம். வேற எந்த பொருளையும் தொட மாட்டேன். வேற ஏதாவது தொட போனோன்னா அது மறைஞ்சிரும், இல்லைன்னா அது எரிஞ்சிரும். புரியுதுங்களா? அப்ப மனிதனாகப்பட்டவன் என்னன்னா, இந்த உலகத்துல படைச்சோன்னா ஆவாள் ஏவாள் அப்படிலாம் சொன்னாங்கல்ல, இந்த உலகத்தையே வளைக்கணும், இந்த உலகம் முழுக்க நம்ம வாழணும் அப்படின்னு நல்லா இருந்தவன் ஒரு பழத்தை தின்னுட்டு மனம் வந்துருச்சு. அப்ப அவனுக்கு எல்லா பொருளையும் கையில் எடுத்துக்கிறான். அதே அந்த இறைவன் அவனை தொட்டோன்னே அதே உலகத்துல இருக்கிறான், எந்த பொருளை தொடணுமோ அதை மட்டும் தான் தொடுறான். புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த உலகம் முழுக்க பயணிக்கலாம், உலகம் முழுக்க எல்லாத்தையும் இருக்கலாம், எது உங்க பொருள்னு உங்களுக்கு தெரியாது. எது உங்க பொருள்? ஆனா எல்லாமே இப்ப என்ன சொல்லுவீங்க, உங்க கைக்கு வரப்போகுதுன்னா அது எல்லாம் உங்க பொருளா நினைச்சிருவீங்க. புரியுதுங்களா? நாளைக்கு நீங்க ஒரு ஸ்டேட்டையே தலைவராக ஆகிடுறீங்க, ஒரு நாட்டையே நீங்க ஆள்றீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பொருளும் உங்க பொருளா நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா ஒரு ஞானியா ஆனீங்கன்னா எந்த பொருளை எடுக்கணுமோ அதை மட்டும் தான் தொடுவீங்க, பாக்கி எதுவும் தொட மாட்டேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அதான் நான் முன் உதாரணம் சொல்லிட்டேனே, எந்த பொருளை கொண்டாந்து என் காலடியில் வச்சாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்து அதை திருப்பி அப்படியே ரிட்டர்ன் அனுப்புவேன், யாருக்கு போகணுமோ. அதை நான் அனுபவிக்க முடியாதுங்கிறது தான் இதோடைய செயல்பாடு. புரியுதுங்களா? அதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அது எரிஞ்சிடும். அந்த எண்ணம் வராது எனக்கு. அப்படி இருந்தாலும் அது எரிந்து போகும். இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க ரோல். அப்ப நீங்க கொடுக்குற பொருளை நாங்க எடுத்துட்டு போறதுக்கு அந்த அதிகாரத்தை இறைவன் கொடுக்கல. நீங்க வச்சுக்கங்க ஐயான்னு கொடுத்துடலாம். ஆனா நீ வச்சுக்க அப்படிங்கிற அதிகாரத்தை இறைவன் எங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அந்த பொருள் உன் கையில இருந்தா எரிஞ்சிடும். அப்ப அதோடைய பொருள் என்ன, நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்னா, எது எரியப்படுகிறதோ அது மாயை, எது எரியாம இருக்கிறதோ அதுவே கடவுள், அதுவே இறைவன், அதுவே நிஜம். அப்ப இந்த உலகம் முழுக்க மாயையே நிஜமாக எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவன் கையில அது எரியாது. மாயை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அவனால கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? கடையில போய் ஒரு கிருஷ்ணர் சிலையை வாங்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் இருக்கான். கிருஷ்ணன் அது என்ன ஆகும், அவன் வணங்குறான், பால் ஊத்துறான், அதுக்கு மாலை போடுறான், எல்லா வேலையும் பண்றான். அதை ஒரு கடவுளை ஆக்கிட்டான். அதே அவனுக்கு தன்னை உணரும் போது அது அந்த சிலையை எரிந்து போகுது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு மாயை தான் நம்ம வணங்கி வந்தோமா, இதுதான் உருவ வழிபாடு. புரியுதுங்களா? கும்பிட்டவன், சுத்தினவன், பாலை ஊத்தி கொண்டவன், தீர்த்தத்தை வாங்கி குடிச்சவன் ஒரு இடத்துல இது எல்லாம் அப்படியே நின்று போய் பார்க்குறேன். என்னன்னா இது எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது, இது எல்லாம் நிஜம் இல்லை. கிட்ட போய் அதை எடுக்கணும்னு பார்த்தா அது எரியுது, கிட்ட போய் வணங்கன்னு பார்த்தா அது அங்கே ஒன்றுமே இல்லாமல் எம்டினஸ் ஆகுது. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு பொருளை மனிதனாக இருக்கும்போது ஒன்று இருப்பதாக நினைத்து கொண்டு வணங்கி கொண்டே இருக்கிறோம். அப்ப ஞானியா ஆனாதான் எதை வணங்க வேண்டும், எதை வணங்க முடியலங்கிறது தன்னை உணர்ந்தாதான் தெரியும். அப்ப ஞானியோட இருக்கும்போது என்னன்னா, நீ அத்தனை பொருளை வேணாலும் தூக்கிட்டு போ, எது உன்னுடைய பொருளோ அதை மட்டும் தான் நான் அனுபவிக்க விடுவேன்னு நான் செய்வேன். நீ என்ன பண்ணுவ, உன்கிட்ட ஒரு 2 சாக்கில் பணம் கொடுத்துட்டேன்னா எல்லா பணத்தையும் நீ அனுபவிக்கணும்னு நினைப்ப. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, அதுல 10 கட்டு மட்டும் தான் நீ அனுபவிக்கிறதுக்கு, எந்த கட்டை அனுபவிக்கணுமோ நான் அதுக்கேற்றது மாதிரி ஒரு வழிகளை பண்ணுவேன். பாக்கி எதையும் நீ அனுபவிக்க முடியாது, அங்கேயே தான் கிடக்கும் அது. புரியுதுங்களா? அப்ப 1000 பொருட்களை ஒரு மனிதன் சுமந்து கொண்டே அலைகிறான், என் பொருள்னு.
என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு அடுத்த ஜென்மத்துக்கு 5 ஜென்மத்துக்கு நான் உட்காந்து சாப்பிடுவேங்க அப்படிங்கிறான். பரம்பரைக்கே நாங்கள் எங்கள் பரம்பரையே உட்காந்து சாப்பிடுவோங்கிறான். ஆனால் அந்த பொருள் எல்லாம் அவன் பொருளான்னு அவனுக்கே தெரியாது. புரியுங்களா? குமார், உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா காசு இருக்குது. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த 10 லட்ச ரூபா எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறீங்க. அப்போ 10 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்துச்சு, அது உங்கள் காசு. ஆனால் ஒரு சின்ன பொருளை கொடுத்தோன்னா அந்த காசு என் காசு ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தொழில் பண்ணுறவன் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து பிறருடைய பொருளை வந்து வாங்கி வீடு முழுக்க சேர்த்து வச்சுருக்கான். அப்போ அவன் பொருள் இல்லை, ஆனால் அவனிடம் இருப்பதனால் அவன் பொருள் என்று சொல்கிறான். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஞானி உள்ளே வர்றான், எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் என்னடா இவன் பொருள் எங்கன்னு தேடுறான். புரியுதுங்களா? அப்போ அவன் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துட்டு சாமி ஆசீர்வாதம் அப்படிங்கிறான். அவர் பார்த்துட்டு இது எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சோண்டு தண்ணி கொடு அப்படின்னாரு. தண்ணியை போய் எடுத்துகிட்டு வந்தான். ஒரு 2 சொட்டு இப்படி கையில் விட்டு அப்படி நக்கிட்டு சரி நான் வரேன்ட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா அந்த 2 சொட்டு தண்ணி தான் உன்னோட பொருள், இதெல்லாம் உன் பொருள் இல்லை, நான் வாங்க முடியாது, அதெல்லாம் நீயே வச்சுக்க. பிற பொருளை வைத்துக்கொண்டு தன் பொருளாக அலைகின்ற மானிட கூட்டத்துக்கு மத்தியிலே நான் அதையும் அனுபவிக்க வந்தவன் என்று என்னை நினைத்து விடாத, உன்ன மாதிரியே என்னை நினைச்சிடாத. அதுதான் கடவுளுங்கிறது, அதுதான் தர்மம்ங்கிறது, அதுதான் சத்தியம்ங்கிறது. நீ உலகத்தில் எவனை வேணாலும் ஏமாத்தியெல்லாம் கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளையும் ஏமாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் திருவண்ணாமலையில். ஒவ்வொரு நாளும் மலையை சுற்றி நெய் தீபத்தை ஏற்றி சுண்டலை வச்சு மாட்டுக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து செய்து கொடுத்து உனக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு ஒரு வாழ் வலித்து விடுன்னு இறைவனையும் ஏமாற்ற பிறருடைய பொருளை எடுத்துகிட்டு வந்து தாம் பொருள் இல்லாமல் பிற பொருளை கொடுத்து இறைவன்கிட்ட இதை பெற திருப்பதியில் திருவண்ணாமலையில் இந்த உலகம் முழுக்க இறைவனை தேடி ஒரு பெரிய மானிட கூட்டம் அலைந்து கொண்டே இருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான்னா, உன் பொருளை கொண்டு வந்து என்னிடம் சமர்ப்பணம் செய். உன் பொருள் அந்த உயிர், இல்லைன்னா உன்னுடைய உடல். உன் பொருளை எதுன்னா நீ வா, நான் உங்ககிட்ட எது பொருள் இருக்கோ அதை நான் என்ன எடுத்துக்கிறேன். பிறருடைய பொருளை எதுக்கு சமர்ப்பணம் செய்கிற? உன் பாக்கெட்டில் 10,000 ரூபா இருக்குங்கிறதுக்காக அது உன் பணமாக உன் பொருளாக மாறாது. அது நீ ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அவ்வளோதான் இதோடைய செயல். அப்போ பிறருடைய செயலை பொருளை தன் பொருளாக நினைத்து கொண்டு வாழ்கிற ஒரு அற்ப சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கை தான் மனிதர் வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்ப ஞானியிடம் எதுவுமே இல்லை, துடைக்கப்பட்ட சுத்தமா. புரியுதுங்களா? ஒரு 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 வீடுகளில் கிடக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம். அந்த வீடு என்னன்னா அது வெளியில் வீடு, உள்ள ஒண்ணுமே இல்லை. அதை ஒரு காலி மைதானமாக தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த வீடு ஃபீலுக்கே நீ வந்து அதை ஏற்படுத்தாத அளவுக்கு தான் எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்படியான ஒரு வாழ்க்கையை ஒரு சூழலை தான் எங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி செயல்பட்டுருவோம். அப்படி நான் செயல்பட்டேன்னா நீங்கள் அப்பவே தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து பிரபஞ்சத்திலேருந்து அண்ட சராசரத்துலேருந்து எதையும் பெறலைன்னு தெரிஞ்சுக்கங்க. சாக்கில் பணத்தை கட்டிட்டு சைடில் கொள்ள பக்கமாக போயிட்டேன்னு வச்சுங்களேன், அங்கவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் எதையும் பெறலை. இவர் ஜாதகத்தால் கிரகத்தால் வரப்பட்டவர். பிரபஞ்சத்தால் ஞானத்தால் உண்மையான அந்த ஜோதியிலிருந்து பெறப்பட்டவன். என்னன்னா எந்த பொருளையும் தொட்டானா எரிஞ்சிரும். ஏன்னா மாயை எது நிஜம் எதுன்னு தெரிஞ்சிடும். இங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் மாயை. அதனாலதான் கீதையில ஒண்ணு சொல்லி, எது உன்னுடையது, எதை நீ கொண்டு வந்தாய், எதைன்னா எதையும் இங்க உருவாக்க முடியாது. நீ கிரியேட் பண்றது எல்லாமே என்னன்னா உனக்கு மனிதனாக இருக்கிறனால நான் வந்து இந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், இதை போயிட்டேன்பா. ஆனால் ஞானிக்கு வந்து பார்க்கும்போது அது தொடரத்துக்கு போகும்போது அது எரிஞ்சிடும். அப்போ எரியறதுக்கு என்ன பொருள்னா அது மாயை. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எதெல்லாம் மாயையாக இருக்குன்னா உலகமே மாயையாக இருக்கிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறைய மலைத்தொடர்களில் இந்த மாயையை எரிப்பதற்கு மாயையை அழிப்பதற்கு ஒரு ஞானிகள் பத்தாதுன்னு பல மலைத்தொடர்களில் அண்டத்திலிருந்து ஒரு சிறிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறான். ஒரு போர்
எப்படி போட்டு தண்ணியை கீழே எடுக்கிறோமோ அந்த மாதிரி மேலிருந்து போர் மாதிரி கீழே போட்டு அந்த பாறைக்குள்ள ஒரு செயலை வச்சு ஒரு பிரபஞ்ச பேராற்றலை உள்ள கீழே பூமிக்கு செலுத்தி இது பல நகரங்களில், பல மலைகளில், பல மரங்களில், பல காடுகள் முழுக்க இதை நிரப்பி வைக்கிறான். புரியுதுங்களா? இதை வெளிநாடுகளில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவர்களோ அவர்களுக்கு என்னன்னா பாலைவனத்தில் இருக்கிற ஒவ்வொருதும் நீ போய் அள்ளி மண்ணை அள்ளுன்னா உனக்கு என்ன பண்ணுவான்? அது மண்ணு, அது ஒரு பொருள். ஆனால் அந்த அண்ட சராசரத்தில் அது எல்லாமே நெருப்பு பிரபஞ்சம். அவன் அங்கே தான் அதை செலுத்தி வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? பாலைவனத்துக்குள்ளதான் அவன் பிரபஞ்சத்தோட தொடர்பை ஏற்படுத்தி இந்த உண்மையான பொருள் எது மாயை எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை மக்களிடம் என்றாவது ஒரு நாள் கொஞ்சமாச்சும் குறையட்டும். 10-20 பொருளை தேடி அலையிற ஒரு மனிதன் இந்த பிரபஞ்ச பேராற்றலை தேடும்போது 2 பொருளை தேடுவான், 1 பொருளை தேடுவான், பாக்கி தேட மாட்டான். அப்போ 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உங்கள் உழைப்பு எல்லாமே மாயையை தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். மாயையை தான் சொல்றீங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்றீங்கல்ல கடமை. இப்போ என்கிட்ட என்ன சொன்னான்? கடமை என்பது மாயைன்ட்டான். இப்போ கடமை எது? பொண்டாட்டிக்கு சோறு போடணும். கடமை எது? பிள்ளைக்கு சோறு போடணும். கடமை எது? புள்ள சாணத்துல இருந்து மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நீ விடுபட்டு நின்றுக்கிட்ட. இப்போ நான் என்னால் பார்க்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் மாயை, நீ இங்கே நின்றுக்கொள், அவர்களுக்கு தேவையானதை நான் பார்த்துக்கொள்றேன். ஏன்னா அது அந்த பொருளை நீ தொட முடியாது. ஏன்னா அது உன்னோடு பயணிக்க வேண்டும்னு சில காலம் வந்திருக்குல்ல. அப்ப நீயும் மாயையாக இருந்த போது உன்னோடு இருந்தாங்க. நீ மாயையிலிருந்து விடுபட்டோன்னா அது எந்த பொருள் உன்னோடு இருக்கணுமோ அந்த பொருள் தான் இருக்க முடியும். எல்லா பொருளும் இருக்க முடியாது. அப்ப கடமை என்பதே என்ன ஆகி போச்சு? மாயை தான். அப்ப தெரியாத பட்சத்தில் நமக்கு கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம், கோட்பாடு, சித்தாந்தம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு, இந்த ரோல் மாடலு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு நம்ம சுற்றி தெரிய வேண்டியதுதான். அப்போ இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் உண்மையிலே புரியாது. இது 100% உண்மை. நீங்கள் தேடுகின்ற 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் தேடப்பட்ட அத்தனையுமே மாயை தான். அதனால தான் அவன் சொல்றான், எது உன்னுடையது? என்ன நீ இந்த 70 ஆண்டுகள்ல என்னடா சுகத்தை கண்ட அப்படின்னா தெரியலங்கிறான் ஒருத்தன். என்ன கண்ட? எல்லாம் ஒரு நாள் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரு டிசால் ஆகி என்ன ஒண்ணுமே இல்லையே இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உன் வாயாலே நீயே சொல்லுவ. அதை நீங்க பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வடிவம். அப்போ ஞானம் என்பது தன்னை உணர்றது என்பது நாம் அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிறது என்பது என்னன்னா, எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எது ஒண்ணுது, எது பிறருது, எதற்காக இது படைக்கப்பட்டிருக்கு, எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கே என்னன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஓப்பன். இதுதான் உலகத்திலே ரொம்ப முக்கியமானது. என்னாலேயே ஒரு பொருளை அனுபவிக்க முடியாது, நான் உன்னால எப்படி அனுபவிக்க முடியும்? அது எனக்கே சொந்தம் இல்லை. புரியுதுங்களா? அது ஏன்னா அது மாயையால் தோற்றி வைக்கப்பட்ட ஒரு பொருள். அது நிஜம் அல்ல. அதை கொஞ்ச நாள் நீ ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டே இருக்குல்ல. இப்போ குழந்தையா நீங்கள் இருக்கும்போது நிறையா பொருளை விளையாண்டுட்டு இருப்பீங்களா குமார்? இப்போ எடுத்து அதே பொருளை விளையாடுவீங்களா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு விளையாட்டு தான். ஆனால் அந்த மாயை பொருளை நீங்கள் விளையாண்டுட்டு கொஞ்ச நாளையாவது வச்சிருவீங்கன்னு பார்த்தா 70 ஆண்டுகளும் அதே மாயை பொருளோட மாய விளையாட்டையே விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஒரு பொருளை வைக்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா? 5 வயசில் பொம்மை காருக்கு ஆசைப்பட்டீங்க, 50 வயசில் பெரிய காருக்கு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் 60 வயசில் பெரிய விமானத்துக்கு ஆசைப்பட்டீங்க. இப்படி உங்களுடைய விளையாட்டுகள் தான் அது. கார் ஓட்டி பார்க்கணும், 2 வீலர் ஓட்டி பார்க்கணும், எல்லாமே ஒரு மாயை விளையாட்டு தான். இதில் பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு மாயை விளையாட்டு தான், மாயை ஆட்டம் தான். புரியுதுங்களா? ஒரு பெரிய வீடு கட்டி பார்க்கணுங்கிறது கூட ஒரு பொம்மையாக ஒரு வீடு வச்சு விளையாட்டு பார்ப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் ஒரு மாயை விளையாட்டு தான் அது. ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒளி கிடச்சி செஞ்சுக்கல, நீங்கள் கரைந்து வெட்ட வெளியில் போயிடுவீங்க. வெட்ட வெளிங்கிறது ஒன்றும் இல்லாதது.
அப்போ எங்கே உங்கள் வீடு இதெல்லாம் என்னென்னா அது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. அது டமாலி, அது அழியக்கூடிய பொருளோடு தான் அவன் வாழ்ந்துருக்குமாங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். நீங்கள் படுத்து தூங்குறீங்கல்ல வீடு, அதுவே அழியக்கூடியது. நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல சட்டை, அது அழியக்கூடியது. நீங்கள் அணிந்திருக்கீங்கல்ல தங்கம், அது அழியக்கூடியது. நீங்கள் அணிந்திருக்கீங்கல்ல உடல், அது அழியக்கூடியது. நீங்கள் அணிந்திருக்கீங்கல்ல கண்ணாடி, அது அழியக்கூடியது. அப்போ அழியக்கூடிய ஒரு பொருளோட தான் அழியாத ஏதோ நாம பல ஆண்டுகள் வாழ போற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஓடுறான். இருங்களேன், ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுறேன்னு போறான். அப்போ ஒரு ஞானி சொல்றான், காக்க வைப்பது எதை காக்க வைக்கிறான்? அழியாத பொருளை காக்க வச்சுட்டு அழிய போறக்கூடிய ஒரு பொருளை பெறதுக்கு போறான். அப்போ யாரை காக்க வைக்கிறான்னா, அழியாத ஒரு பொருளை காக்க வச்சுட்டு அழிய போகிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றான். அங்கேருந்து வர்றான். என்னன்னா, பலாப்பழம் அங்கே ஒன்று கிடந்துச்சு, 3 நாளாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன், இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு சாமி, உங்களை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடுது, அதுதான் உங்கள் ஆசீர்வாதம், இந்த பழத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறான். இப்போ அவர் சிரிக்கிறார். பலாப்பழமும் அழிந்து போவோம், இவனும் அழிந்து போவான், அது திங்கிறவனும் அழிந்து போவான், இது ஒரு வேடிக்கையை என்கிட்டே சொல்லிட்டு போகிறான், வேடிக்கையும் வினோதமும் நடக்கட்டும் போ அப்படின்ட்டு போயிடுறாரு. அவ்வளோதான். இந்த மனித கூத்துல போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரமாதமாயிருவீங்க. புரியுங்களா? பிரமாதமாயிருவீங்க. ஒரு டென்ஷன் இருக்காது. புரியுங்களா? உங்களுக்கு ஆடிட்டர் தேவைப்பட மாட்டார், வக்கீல் தேவைப்பட மாட்டார், டாக்டர் தேவைப்பட மாட்டார், ஜோசியக்காரன் தேவைப்பட மாட்டான், இந்த பேங்குக்காரன் தேவைப்பட மாட்டான், எவனும் தேவைப்பட மாட்டான், ஓட்டு போடுறதுக்கு கீவில் போய் நிற்க மாட்டீங்க, அட்டையும் தேவைப்படாது. அப்போ நீங்கள் பேர் ஆனந்தமாக நீங்கள் பாட்டில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களை வழி நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் எவங்கிட்டையும் போய் நீங்கள் எந்த சூழல்லையும் நிற்க மாட்டீங்க. இதுதான் அறிதல், கிடைப்பது, தன்னை உணர்தல்ங்கிறது இதுதான் விஷயம். சரிதானே?